கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனமும் 25வது வசனம் நாம் வாசிக்கும்போது, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது பந்தய பொருளை நாம் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவ ஜீவிதத்திலே நமக்கு வைத்திருக்கிறதான பந்தய பொருள் என்ன? அது நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலகத்தில் அநேக ஓட்டங்களை நாம் பார்க்க முடிகிறது. தேவைகளுக்காக ஒரு சில பேர் ஓடிக்கொண்டிருப்பார்கள். என்ன அநேகருடைய ஜீவிதம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவர்கள், அதாவது தெய்வத்தோடு கூட தெய்வத்தை அறிந்தவர்களுடைய ஓட்டம் எதுவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வாசிக்கும் போது அந்த வாழ்வில் அநேக போராட்டங்கள் உண்டாகும் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னு சொன்னா, அதான் மாமிசமான சில காரியங்கள் என்ன செய்ய நம்மை ஆளுகை செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது. இச்சைகள் உருவாகும், பொறாமைகள், போட்டிகள், இப்படிப்பட்டதான அநேக விதமான மாமிச எண்ணங்கள் இன்னைக்கு ஜனங்களை, அதாவது நம்மளை ஆளுகை செய்வதை பார்க்க முடிகிறது. அதனால நமக்கு வைத்திருக்கிறதான அந்த பந்தயம், அந்த ஓட்டத்துக்குள்ளாக நாம் ஓட முடியாதபடிக்கு நாம் என்ன செய்யறோம்? ஒரு இடையில் நின்று போகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. ஆனா உலகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு பந்தய பொருளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன உண்டு? அநேக பரீட்சைகளை அவர்களுக்காக வைக்கிறார்கள். அவருடைய சரீரத்தினுடைய சரீரத்தை பார்க்குறாங்க, அவருடைய எண்ணங்கள், அவருடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்த்துதான் நினைச்சார்கள் ஒரு பந்தயத்துக்குள்ளே அவர்கள் சேர்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம சரீரத்தை பார்க்க கிடையாது, நம்மளுடைய சூழ்நிலைகள் அவர் பார்ப்பது கிடையாது, இவன் பணக்காரன் ஏழை என்று சொல்லி பார்ப்பது கிடையாது. ஆனால் எல்லாரையும் அவர் என்ன செய்றார்? அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீண்டெடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கா? அப்படி நித்திய ராஜ்யத்துக்காக நம்ம அழைத்து வைத்திருக்கிறார். ஆனா இந்த அழைப்பை பெற்றிருக்க நம்முடைய வாழ்க்கையில அதை நான் என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதான் வருகிற மாமிசத்தின் போராட்டங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மேற்கொண்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அந்த அழிவில்லாத அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அழிந்து போகிற இந்த உலகத்தை தேடி ஓடுவதற்காகல, அழியாத அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு வைத்திருக்க இந்த உலகத்திலே வைத்திருக்கிற பந்தயத்துல என்ன செய்யப்படணும்? நான் அதில் ஜெயாலியாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தீர்மானத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யப்பட வேண்டுமா? நான் ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஏன்னு சொன்னா நம்முடைய வாழ்வினுடைய அநேக காரியங்கள் இன்னைக்கு நமக்கு தடையாக இருக்கிறது. இந்த தடை கருக்களை மாற்றி நான் என்ன செய்றேன்? இந்த தடைகளை மாற்றி, ஆண்டவரே எனக்கு நீங்க வைத்திருக்கிற இந்த பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என் வாழ்க்கையில தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, எனக்காக வைத்திருக்கிறதான அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுகிற அந்த ஓட்டத்துல கர்த்தர் எனக்கு என்ன செய்வா? ஜெயமாக மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே ஒரு நிமிஷம் செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான நாளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா அந்த பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த நித்திய ஜீவன் என்று சொல்லுகிற அப்பா அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற அப்பா பிள்ளைகளா என்னையும் எங்களையும் என் தேவநீர் மாற்றும்படியா செபிக்கிறோம். அதுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும்
பரிசுத்த ஆவியால் மாற்றுங்க, நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.